சேலத்தில் வீடுகளில் அகல் விளக்கேற்றி பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். தகவல்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், சேலத்தில் கோலமிட்டு அகல் விளக்குகளை ஏற்றி படையலிட்டு மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பகல் நேரத்தில் விண்ணில் இருக்கும் சூரியன் ஒளி வீசுவது போல மின்சார வசதி இல்லா காலகட்டத்தில் மண்ணில் ஜொலித்த இந்த தீபங்களே ஒளி ஆதாரங்களாக திகழ்ந்தன. சூரியனுக்கு தமிழர் திருநாளில் பொங்கல் வைத்து போற்றுவது போல் கார்த்திகை திங்களில் இதுபோன்ற தீபங்கள் ஏற்றி வீடுகள் தோறும் தீபங்களை போற்றி வழிபடுவது ஒரு வாடிக்கையாக வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் பல கோயில்களில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு தற்பொழுது வீடுகள் தோறும் அகல் விளக்குகளை ஏற்றி இங்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டு வாசல் முற்றம் முதற்கொண்டு வீடு முதல் அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற விளக்குகள் தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தி வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம் அம்மாப்பேட்டை பாலாஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருமதி சுமதி கங்காதரன் என்பவரது இல்லத்தில் இருக்கிறோம். இங்கே நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது வண்ண விளக்குகள் மூலம் சிவலிங்கத்தை வரைந்து சுற்றிலும் தீபங்கள் ஏற்றி வெற்றிலை கொண்டு அதை அலங்கரித்து நெய்வேதியம் படைத்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பேசுவதற்காக நம்மிடையே திருமதி சுமதி கங்காதரன் இருக்காரு. அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம். அதாவது உங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த மாதிரி தீபமேற்ற வழிபாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். முதல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா, கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அண்ணாமலையாருக்கு மட்டுமல்லாமல் முருகனுக்கும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கு. இந்த மாதிரி நிறைய தீபங்கள் ஏன் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளியில தள்ளும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றேன். இது காலங்காலமா நம்ம தமிழர்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்டிகையாவே தான் நம்ம பார்க்குறோம். நான் வருஷம் இப்படிதான் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். இந்த வருஷம் எனக்கு வெற்றிலையில் அலங்காரம் பண்ணணும்னு தோணுது, அதனால பண்ணேங்க. இந்த வெற்றிலை சிவலிங்கம் வெற்றிலை அலங்காரம், இதற்கான கருப்பொருள் ஏதேனும் இருக்கா? கருப்பொருள்னு எதுவும் இல்ல. சுவாமியை ஒரு வனத்துல இருக்க மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வில்வம் நிறைய கிடைக்கல, அதனால வெற்றிலை கிடைச்சது. அது அவைலபிள் இருந்ததுனால அதை வச்சு நான் அலங்காரம் பண்ணிருக்கேங்க. நன்றிங்க. கார்த்திகை தீப திருநாளில் தீப ஜோதியை ஏற்றி ஞான ஜோதியை ஒருநிலைப்படுத்தி பரஞ்சோதியை வழங்கினால் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அப்படிங்கறத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக சேலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வீடுகள் தோறும் இதே போன்று வாசல்களில் அகல் விளக்குகள் ஏற்றி கார்த்திகை தீபம் உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.